ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் யூடியூப் சேனல். உங்களுக்கு தெரியுமா, ஒரு இளைஞனுடைய கோபம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, அதாவது உலகத்தின் ஆட்சியை அவனுக்கு காலுக்களை கொண்டு வந்திருக்கின்ற அப்பேற்பட்ட மனுஷன் யார், அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்எஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துல்கர்னைன் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள துல்கர்னைன்ங்கிற வரலாற்று தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது துல்கர்னைன்ங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேருக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு கொம்புடையோர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதுக்கான ரீசன் தான் பின்னாடி சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ளே போய்த்துடலாம். துல்கர்னைன் ஒரு சமுதாயத்தில் பிறக்காரு. அந்த சமுதாயம் எப்படின்னா, பெரும் திமிரத்துலேயும் உண்கிறதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் அடிக்காங்க. அவங்களுக்கான தன்மானத்தை அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பக்கத்து நாட்டு பக்கத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அது பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்களை ஆக்குபைட் பண்ணிவிட்டு கப்பம் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மேலே மிகப்பெரிய அநியாயங்கள் இழைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் துல்கர்னைனுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்தோமா வளர்ந்தோமா, அதாவது 3 வேளை சோறு சாப்பிட்டோமா அப்படிங்கிறதுலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிருந்தாங்களே ஒழிய அவங்களுக்கான தன்மானத்தை பற்றி அவங்க ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. துல்கர்னைன் அந்த சமுதாயத்தில் பிறந்து அவருடைய பருவத்தை, இளம் பருவத்தை அடைஞ்சப்போ இதை பார்த்து மிக கோவப்படுறாரு. பார்த்து மக்கள்கிட்ட போய் காய்க்காரு, ஏன் நாம் இப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில் வாழ்கிறோம், நாமெல்லாம் ஒன்றிணைந்தோம்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாமே, ஏன் நீங்கள் இப்படி அடிமையாக இருக்கீங்க, நீ வாயை பற்றிட்டு அது மட்டும் அரசனுக்கு தெரிஞ்சிக்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும், ஸோ நீ வாயை பற்றிட்டு போ அப்படின்னு தான் மக்கள் சொன்னாங்க. துல்கர்னைனை மிகப்பெரிய எதிர்த்தாங்க. ஆனால் துல்கர்னைன் விடலை, மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேட் பண்ணி கொண்டிருந்தார். நாம் அடிமையாக வாழ்றதை விட சுதந்திரமான மனிதனாக இறப்பது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி துல்கர்னைன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணிக்கிறிருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் துல்கர்னைன் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு என்னன்னா, சூரியனுடைய 2 கொம்புகளையும் 2 கரங்களையும் பிடிக்கிற மாதிரி கனவு காண்றாரு. இதை மக்கள் மத்தியில் சொன்னப்போ 2 கூட்டத்தினர் 2 விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒன்று நீ கிழக்கையும் மேற்கையும் ஆள்வாய், ஒரு அக்கிரமான அரசனுடைய ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கிட்டு கிழக்கையும் மேற்கையும் நீ ஆட்சி பண்ணுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தினர் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, அக்கிரமான அரசன் உன்னுடைய தலையை வெட்டி உன்னுடைய தலையை பாலைவனத்தில் தொங்க போடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு துல்கர்னைன் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண மக்களுக்கு மத்தியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கிறத இவருக்கு ஐடென்டிஃபை பண்ணார். அதாவது மக்களுக்கு ஈமான்ங்கிற ஒரு விஷயமே இல்லை, இறைவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க தன்னுடைய உடைமைகள் மீது வைத்திருந்த அன்பை இறைவன் மீது வைக்கலை. இதை புரிஞ்சுக்கிட்ட துல்கர்னைன் இறைவனை நம்புங்க, ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் மக்கள் இதை ஏற்றுக்கிட்டு, அதாவது ஒரே இறைவனை ஏற்றுக்கிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டப்போ பக்கத்து நாட்டு அரசன் கப்பம் கட்டு வராரு. ஸோ அவனோட தூதுக்குழு வந்தோடனே அவர் சொல்கிறாரு, அந்த பக்கத்தில் அடித்து விரசிட்டு ஒரு கடிதம் வழியாக அனுப்புறாரு. இந்த கடிதத்தில் சொல்கிறாரு, உனக்கு முட்டை இட்டுக்கிற இந்த கோழியை நான் அறுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதை கேட்ட பக்கத்து நாட்டு அரசன் மிகப்பெரிய அளவு கோபம் அடைகிறார். எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ உடனடியாக இது ஒரு இளைஞன், ஒரு சின்ன பொடியாக இளைஞன் தான் இதை கூட்டான்னு கேட்டோடனே அந்த அரசன் சிரிச்சிட்டு இளைஞன் நான் சொல்லிப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சில பரிசு பொருட்கள் அனுப்புகிறான். நையாண்டியோட, அதாவது மட்டை பந்து, அதுக்கப்புறமா எள்ளு, இதை 3ஐயும் அனுப்பிட்டு அரசன் நக்கலாக சொல்கிறான் என்னென்னா, நீ சின்ன பொடியா, நீ இந்த பந்தையும் மட்டையும் வச்சு அடித்து விளையாடிக்கொண்டேரி, நீ எங்களை எதிர்த்தியண்டா இந்த எள்ளு போத்தலில் இருக்கிற எள்ளின் அளவுக்கு நாங்கள் ஒரு படையை அனுப்பியோம், நாட்டை தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு துல்கர்னைன் இதை பார்த்து சிரிச்சிட்டு அவரும் பதிலுக்கு லெட்டர் அனுப்புறார். என்னென்னா, இந்த பந்து அந்த மட்டை உன்னுடைய ஆட்சி அதிகாரம், இந்த பந்து உன்னுடைய நிலம், இந்த எள்ளை போல படைகள் வந்தாலும் அதை காட்டிலும் அதிகமான படைகளை கொண்டு நாங்கள் உன்னை ஆக்கிரமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இதுக்கான விளைவு என்னவா இருக்குங்கிறது துல்கர்னைனுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அரசன் பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்து வருவான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு துல்கர்னைன் என்ன பண்ணுறான்டா, இந்த அரசன் படையெடுத்து வரதுக்கு முதலே நம்ம படையெடுத்து போய்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டு ராஜ்யத்தை கைப்பற்றதுக்காக துல்கர்னைன் படையை திரட்டி கொண்டு அந்த நாட்டுக்கு போய்த்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட படைபலமும் துல்கர்னைனுடைய படைபலமும் ஈக்குவலாக இருக்கு.
இதை பார்த்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, நாம் இவ்வளோ நாள் இவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டோம், ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இவங்களோட போர்லாம் செய்ய முடியாது, நீங்கள் சரண்டர் ஆகிட்டு கப்பம் கட்டுவோம் அப்படின்னோடனே அரசன் கோவத்தில் வந்து துடிக்கானே, நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் இவங்களை ஆட்சி பண்ணிக்க அடிமை மக்களாக இருந்தவங்கள்கிட்ட நாம் போய் அடிமைகள் ஆகுறதா அப்படின்னு கோவத்துலையும் ஆணவத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா துல்கர்ணைனோட போருக்கு வரான். 2 பேருமே போர் செய்கிறாங்க. கடைசியில் வந்து துல்கர்ணைன் வெற்றி கொள்ளப்படுறாரு. இவ்வளவு காலமும் பக்கத்து நாட்டு மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கண்டா, பல கடவுள்களை வணங்கிட்டு மதுபானையிலையும் போதைகளையுமே அடிமைப்பட்டிருந்த மக்கள் வந்துட்டு துல்கர்ணைனுடைய சிறந்த கொள்கைகளை அந்த நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த சமுதாயமாக மாறுறாங்க. துல்கர்ணைனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சியோ அதிகாரமோ எல்லாமே அவருக்கு கிடைச்சிட்டு, ஆனால் பார்க்காரு பக்கத்து நாட்டு மக்களும் இதே மாதிரி பல கடவுள்களை வணங்கி கொண்டு மதுபானிலும் போதைகளிலும் தப்பான வாழ்க்கை முறை வாழ்கிறாங்க. ஸோ அவர் கண்ட கனவை உண்மையாக்கும் நோக்கில் கிழக்கு, அதாவது மேற்கை நோக்கி பயணிக்கார். இந்த மேற்கு நோக்கிய பயணம் ஒரு கட்டத்தில் முடியுது. எப்படின்னா அவர் ஒரு களிமண் பிரதேசத்தை அடைஞ்சப்போ அந்த சூரியன் வந்துட்டு அப்படியோ களிமண்ணுக்குள்ளே புதையிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே அவருக்கு விளங்கிட்டு, ஓகே நம்ம மேற்கு திசை, அதாவது சூரியன் மேற்கு திசை வரைக்கும் வந்துட்டோம். அந்த இடத்துல இருக்கிற மக்களை பிரிச்சுட்டு அந்த ஆக்கிபை பண்ணிட்டு அவர் சொல்கிறார் வந்துட்டு, இல்லை அநியாயம் செய்யப்பட்ட மக்களை வந்து தண்டிக்காரு, நியாயமான மக்களை வந்துட்டு ஏக இறைவனை, அதாவது ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்காரு. மேற்கு திசையை மொத்தமாக பிடிச்ச துல்கர்ணைன் இப்போ அடுத்த கட்டமாக கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறார். ஸோ கிழக்கு திசையை நோக்கி பயணித்த துல்கர்ணைன் வந்து பல்வேறுபட்ட மக்களை அந்த மீட் பண்ணுறாரு. அவரோட அந்த படையனுப்பில் வந்துட்டு நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய கட்டக்கலை இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க. அல்லாஹ்விடத்தில் இருந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவுகளும் சிறந்த எல்லா பொருட்கள் மீதான அறிவுகளும் அவருக்கு வழங்கப்படுது. ஸோ இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு நீர்நிலை வந்துச்சுன்னா வேகமாக பாலம் அமைக்கிற மாதிரி கட்டமைப்பு இருக்குது. டக்குனு பாலத்தை அமைப்பாங்க. அதை தாண்டி போனதுக்கப்புறம் அந்த பாலம் வந்து என்ன செய்வாங்கன்னா பிரிச்சுடுவாங்க. அதாவது மரங்களால் சீவுப்பட்ட மரங்கள் இருக்கும், அதை பிரித்து அவங்க வந்துட்டு அவங்களோட இதில் அந்த படையில் சேர்த்து இந்த தூக்கிட்டு போவாங்க. திருப்பி நீர்நிலை வந்தீங்கன்னா ஒரு வேகமாக வந்து அதை அசம்பிள் பண்ணி ஒரு பாலம் ஆக்கிடுவாங்க. இப்படித்தான் அவங்க எல்லா திசையிலையுமே போனாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒரு முக்கியமான இடத்த போய் அடைகிறாங்க. இந்த வந்து ஒரு குகைக்குள்ளே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு பேசவோ படிக்கவோ தெரியல, உலகத்தில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட போய் துல்கர்ணைன் வந்துட்டு கதைக்காரு, ஏன் இப்படி இருக்கீங்கும்போது மலைக்கு அந்த புறமா 2 சமூகத்தினர் இருக்காங்க. அதாவது யஜூஜ் மௌஜூத் இந்த 2 சமூகத்தினர் இருப்பதாகவும், இவங்க வந்து மிகப்பெரிய அக்கிரமங்கள் செய்கிறதாகவும், இவர்கள் வந்து எங்களை பாதுகாருங்க, இதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை தாரோம் அப்படின்னு துல்கர்ணைன் சொல்றாரு. அல்லாஹ் எனக்கு தேவையான ஒரு செல்வத்தை தந்திருக்கான், ஸோ நீங்கள் உங்கள் உடலை இப்போ தாங்க அப்படின்னு சொல்லி இரும்பையும் செம்பையும் கலந்த துருக்கினால் 2 மலைகளை வந்து நிரப்புற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பு சூறை கட்டுறாரு. ஸோ தடுப்பு சூடு எப்படின்னா வலுவழுப்பாக இருக்கிறதால அங்கால யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்துக்கு இந்த பக்கம் வந்துக்க முடியாமல் அந்த 2 மலைகளுக்கு நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா துல்கர்ணைன் சொல்றாரு, இந்த தடுப்பு சுவரும் ஒரு நாளைக்கு இடிக்கப்படும், அதாவது மறுமையுடைய நாள் வரும்போது இந்த தடுப்பு சுவர் சுக்குநூறாக்கப்பட்டு இவங்க பூமிக்கு வந்து இவங்க மிகப்பெரிய அக்கிரமங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இஸ்கந்தர் என்ற பெயர்ல பிறந்து துல்கர்ணைனாக மாற்றப்பட்ட துல்கர்ணைனுடைய வரலாறு. துல்கர்ணைன் வந்து உண்மையான ஈமான் கொண்டதால இறைவன் அவருக்கு உலகத்தையே அவருடைய காலையில் கொடுத்தான். ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன அதிகாரமோ இல்லை என்ன ஆட்சியோ தேவைன்னா இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை வைத்தா இறைவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்மளுக்கு அடிப்படை வச்சு தருவான். ஸோ கைஸ், இதே மாதிரி ஏதாவது டாபிக் நான் கதைக்கணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய். ஸோ திஸ் இஸ் ஃபார் எம்எஸ். பாய்.